உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும். ஜம்போவோட இன்னொரு பக்கத்தை புரிய வைக்கணும். அபிராமிக்கு தெரிய வைக்கணும். ஏன் அப்பாவும் யாரோ தன்னோட அப்பா பத்தி தப்பா பேசினா அபிராமி ஒத்துப்பாங்களா? கரெக்ட்மா. ஆனா அபிராமிய பார்த்து உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளுக்கு புரிய வச்சு மனசை மாத்தணும். அவளுக்குள்ள இருக்கிற அந்த கோவத்தையே குறைக்கணும். சார், அபிராமி அப்பா கூட நீங்க நெருங்கி பழகுனவரு. இப்ப எப்படியாவது அபிராமியோட நட்பை உருவாக்கிக்கிட்டு மெல்ல மெல்ல ஜம்பு பத்தின உண்மைய நீங்க தான் சொல்லணும். இதுல அவ மனசு மாறுவான்னு நான் நினைக்கல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி அவ மாறலனாலும் பரவாயில்ல. எப்படியும் அவ தம்பி ஷாம் மனசை மாத்தணும். அவன் மாறிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் திருந்திட்டாலே அபிராமியோட பலம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அபிராமி பண்ற தப்புக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். சாந்தி, உன் நல்ல குணத்துக்கும் ஆர்கேவோட பெருந்தன்மைக்கும் நாங்க எல்லாருமே உன் கூட இருப்போம். ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். என்ன காஃபி டீ எதுவுமே குடிக்காம போறீங்க? இன்னொரு நாள் உன் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். ஓகேவா? வரேன். சரி, வரேன் சார். வாமா. ஏய் நில்றா, வாடாங்க. என்னடா பையில? சொல்ற, பையில என்ன இருக்கு? ஏய் சொல்றேனா, என்னடா இருக்கு? என்னடா பச்சைப்பா குருபாண்டி அந்த ராமகிருஷ்ணன் லோல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் உள்ள இருந்து எதையோ பையில எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கான். கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்டா சிவகுமார, நீ அந்த பையன் வாங்கி பார்க்க வேண்டியதாண்டா. சரிங்க அண்ணாச்சி. ஏய் குர்ரா, குர்ரானா, குர்ரானா, குர்ரா. ஏய் குர்ரா, என்னத்த வச்சிருக்க? என்னடா ராமகிருஷ்ணன் எலி பிடிச்சி விளையாடுற? எலி பியூரோல பேப்பர் எல்லாம் தின்னுட்டு இருந்தது. அதனால பிடிச்சி மறிச்சு போய் புடுறா. ஏன்டா டேய், நீங்க பண்ணாத காரியத்தை அந்த ராமகிருஷ்ணன் பண்ணிருக்கான். அவன் மேல என்ன சந்தேகப்படுறீங்க? இல்ல அண்ணாச்சி, அவன் பைய கொண்டு வந்ததை பார்த்தா சந்தேகமா இருந்துச்சு, அதான். ஏன்டா உன்னை பார்த்தாலும் கூட தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணாச்சி என்ன ஈர வெங்காயாச்சு? ஏன்டா ஓடி போன அந்த கோவிந்தனை பிடிக்க துப்பு இல்ல, அந்த ராமகிருஷ்ணனாச்சு அட்லீஸ்ட் ஒரு எலி குஞ்சு பிடிச்சான். ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? போங்க. சேர்றது பூரா ஜெகடு, கூறது பூரா குருடு. ரம்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ குளிச்சிட்டு இருக்கா. How is she now? She's okay, ஷாம். ஆனா தண்ணி குடுத்துறேன் போனோன்னு பிடிவாதமா தான் இருக்கா. சார், நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். அபிராமியை பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஐ அம் லக்ஷ்மணன். ஷீ இஸ் மை டாட்டர் உமா. ஹாய். ஹாய். என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நீங்க என்ன பார்த்திருக்கீங்க, ஆனா மறந்துட்டீங்க. எப்போ? சின்ன வயசுல. புரியல. போக போக புரியும். இது ஷாம் தானே? ஆமா. எப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான். ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்த்தது. ஆமா, உங்க தங்கச்சி ரம்யா எப்படி இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நீங்க எங்க குடும்பத்தை பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு தான் நீங்க யாருன்னு தெரியல. இப்ப உங்க அப்பா ஜம்பு இருந்திருந்தா நான் யாருன்னு சொல்லிருப்பாரு. உங்களுக்கு எங்க அப்பா தெரியுமா? ம். நானும் உங்க அப்பாவும் நண்பர்கள். நான் நல்லா படிப்பேன். படிக்கும்போதே உங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல நாட்டம். அவருக்கு படிப்பு பெருசா ஏறல. ஜம்பு, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்பா. ஆனா நீதான் இல்ல. இங்க உன் சம்சாரம் மாதிரியே உன் மகளும் மரியாதையா பேசுறாங்க. இப்போ நல்ல நிலைமையில இருக்காங்க. ஆனா உனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க இவ்ளோ சொல்றீங்க, ஆனா என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப நீங்க சின்ன பொண்ணு. ரெண்டாவது, பெருசா நான் உங்க வீட்டுக்கு வந்ததில்ல. எங்க பிசினஸ் சர்க்கிள்ல மூர்த்தி தான் உங்க அப்பாவோட நிறைய சுத்திக்கிட்டு இருப்பாரு. அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவாரு. ரொம்ப காலம் பிசினஸ்க்காக வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சமீபத்துல தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். என் பழைய நண்பர்கள் யாரையுமே பார்க்க முடியல. சமீபத்துல தான் கேள்விப்பட்டேன், அபிராமி இண்டஸ்ட்ரீஸோட எம்டி ஜம்புவோட மகன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு ஆர்கேவ தெரியுமா? தெரியும். ஒரு பிசினஸ் மேனா தெரியும். அவரு உங்க அப்பாவோட பார்ட்னர். எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லை. அப்பா, என்ன உங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஓகே. உமா இப்பதான் ஃபாரின்ல படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். பெண்கள்னா எல்லாத்துலயும் முன்னேறணும்னு சொல்வாங்க. அதுக்கு உதாரணமா நீங்க இருக்கீங்க. உங்க தம்பி என்ன பண்றாரு? பேசவே மாட்டேங்கிறாரு. இல்ல, அவன் அப்படிதான். எங்க ஃபேமிலில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கான். ஓ சாரி, நான் கேட்க மறந்துட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேணாங்க. நான் இங்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் நண்பனை பார்த்த மாதிரி இருக்கு. பழைய நினைவெல்லாம் வருது. நீங்க பிறந்தப்போ உங்க அப்பா சந்தோஷமா வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தார் தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு குழந்தை பிறந்த போதும் எங்களுக்கெல்லாம் பெரிய பார்ட்டி கொடுத்தாரு. நீங்க வளர்றது, படிக்கிறது, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க, பெரிய ஆளா வருவீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாரு. போய் சேர்ந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவே மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி அவர் ஞாபகத்தை கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ். அடிக்கடி வரணும். என் பிசினஸ் எல்லாம் பெங்களூர்ல தான் இருக்கு. இங்க எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. பை த வே, திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. ஓகே. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல,
உங்க கார்டு இல்லையா? உமா கேர் ஆஃப் லக்ஷ்மணன். வரேம்மா. வாங்க. வரேன்ப்பா. ஓகே சார், பாய். வாம்மா. பாய் பாய் பாய். பாய். கொடுங்க அண்ணாச்சி. உள்ள வைடா. வணக்கம் அண்ணாச்சி. வாங்கடா வாங்கடா டே. ஏன்னா நேத்து கலெக்ஷனுக்கு போன என்னடா ஆச்சு? பரவாயில்லைங்க அண்ணாச்சி. ஆனா ஜெயராமன் மட்டும்தான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னடா பெருங்கேடு வந்தது? கேட்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, செலவாயிடுச்சு, தரேன்னு சொல்றான். ஏம்ன்றா தரணும்? 10,000 ரூபா அண்ணாச்சி. ஆமாண்டா, பணம் வாங்கும்போது கரெக்டாக நல்லா பேசுவானுங்க. ஆனால் கொடுத்த பணத்தை கேட்கும்போது தான் பொண்டாட்டிக்கு நல்லா இல்லை, குழந்தைகளுக்கு நல்லா இல்லை, நங்கையாக்கு நல்லா இல்லையுமானுங்க. வணக்கம் அண்ணாச்சி. ஏன்டா அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போனானே கோவிந்தா, அவன் கிடைச்சானா நல்லா தொலைவனீங்களாடா? தேடிட்டு தான் இருக்கான் அண்ணாச்சி. என்னத்த வெங்காயத்தை தொலைவனீங்க? தேன அண்ணாச்சி. அவன் ராமகிருஷ்ணன் நம்மால்ரா, அவன் பைத்தியம்டா. நீங்க போனகாரு என்னடாச்சு? அவனை நல்லா தொலைவனீங்களாடா? அண்ணாச்சி, அவன் ஊர் போய் தேடணும் அண்ணாச்சி. கிடைச்சிடும் அண்ணாச்சி. நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க அண்ணாச்சி. கிடைச்சோன்னு சொல்லிடுவாங்க. டே, அவன் சொந்த ஊர்ல போய் தொலைவனீங்களாடா? ஒரு இடம் விடாம தேடணுங்க அண்ணாச்சி. டே, அவன் மாத்திரம் போலீஸ் கண்ணுல சிக்கவே கூடாது. எந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டாங்கடா. போங்கடா, வரங்க போய் தொலைங்கடா. வாங்கடா நீ. வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் ஆர்கே, உட்காருங்க. தேங்க்யூ சார். அடிக்கடி லாயர் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வர மாதிரி தானே வரேன். அது ஒன்றும் இல்லை சார். இந்த பேங்க்ல இருந்து லாயர்ட் இருந்தெல்லாம் நோட்டீஸ் வந்த ஒன்றமா இருக்குது. ஆ, அதான் என்ன பண்ண போறோம்னு எல்லாம் நீங்க பண்ணிருவீங்க தெரியும். இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி. இதுல தப்பே இல்லை. யூ மஸ்ட் பை நவ் நோ ஆல் அபவுட் லீகல் ப்ரொசீடிங்ஸ். ஒன்னா சொல்லிட்டு இருந்தா கிளையண்ட்டுக்கு டென்ஷன் தான் வரும். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லலை. இதில் என்ன சார் இருக்கு? ஆமா, நம்ம ஒன்றும் பதில் அனுப்ப வேணாமா? அதெல்லாம் உங்க சார்பா நானே அனுப்பிச்சிட்டேன். டிஆர்டி நோட்டீஸ் வந்திருக்கிறதுனால இந்த கடனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறோம். கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கேன். ஆஹா. அதையும் தவிர என் கட்சிக்காரர் பவர் ஆஃப் அட்டர்னி தான் கொடுத்தாரே தவிர கடன் வாங்கின விஷயம் அவருக்கு தெரியாம நடந்திருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஹா. டோன்ட் வரி. நீங்க கோர்ட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். அதுக்குள்ள நாம சில ஆதாரங்களை திரட்டணும். ஓகே சார், அப்ப நான் வரேன். வாங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். வீட்டில் ஒரு இடம் இருந்தாங்க, அதான் விசாரிச்சு போடலான்னு வந்தேன். கவலைப்படாதீங்க. Thank you. வெல்கம். ஷாம், வாங்க ஷாம். ஹாய். ஹாய். உட்காருங்க. ம். ஷாம்,
கொஞ்சம் நல்லா உட்காரலாமே. பி கம்ஃபர்டபுள். ஓகே. ஆமா, அப்பா இல்லையா? ஏன் எங்க கூடலாம் பேச மாட்டீங்களா? அப்பா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரா? அதான். நான் தான் அப்பா கிட்ட உங்களை கூப்பிட சொன்னேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். என்ன ஷியாம் இப்படி வைக்கப்படுறீங்க? காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, அதுவும் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இப்ப பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க லேடிஸ் கூட பேசினதே இல்லையா? அது என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்தோம் தான் கூச்சமா இருக்கு. உங்க அக்கா ராஜ்யத்தை ஆள்றாங்க, நீங்க என்னடனா இவ்ளோ கூச்சப்பட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, என் கூட பழகியாது உங்க கூச்சம் எல்லாம் போகட்டும். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அக்காவும் தங்கச்சி ரம்யாவும் தான். சிஸ்டர்ஸை ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிற உங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்பாவை கூப்பிடுங்களேன். ஐயா, நான் என்ன உங்களுக்கு கடிச்சு தின்ற மாதிரில நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க. அப்பா. என்னம்மா? அப்பா. வந்துட்டேம்மா. வாங்க தம்பி. ஹலோ சார். வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்லைங்க, நேரம் போட்டது தெரியாம உங்க டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க. இவ வாயாடி, இவகிட்ட மாட்டிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, நல்லா கலகலப்பா பேசிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஏதாவது சாப்பிட்டாரம்மா? அது கேட்டேன்பா, வேண்டான்ட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்களே. ஆமா, என் பொண்ணு ஃபாரின்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கா. அவ படிச்சுட்டு வந்து என் பிசினஸ் எல்லாம் பாத்துக்குவான்னு நினைச்சா, அவ படிச்ச படிப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்து தான் தனியா பிசினஸ் பண்ணணுங்கிறா. நல்ல ப்ரொபோசல் தான், நானும் பார்த்தேன். அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. அந்த பிசினஸ் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டா செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ஃபைல பாரு. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் பார்ட்னர்ஸ். அது மாதிரி நாம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு அப்பா தான் சொன்னாரு. ஆமா ஷாம், அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்ல உங்க அக்காக்கு ரைட் ஹேண்டா இருந்து எல்லா பிசினஸையும் பாத்துக்கிற. யூ ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிசினஸ். அதனால உமாவோட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல ஷியாம், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா 5 இயர்ஸ்ல நம்பர் 1 வரலாம். என்ன சொல்ற ஷியாம்? சார், நீங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அக்கா தான். இல்ல, அவங்க பேச்சு மீறியோ இல்ல அவங்க கிட்ட சொல்லாமையோ நான் எந்த காரியம் செஞ்சதில்லை. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா பிசினஸ் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே துணை நான் மட்டும் தான் சார். எனக்காகவும் என் தங்கச்சி ரம்யாக்காகவும் அவங்க எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நான் தனியா விட்டுட்டு பிசினஸ் பண்ண விரும்பல.